அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ முஸ்லீம்கள் என்று நம்ம உலக அளவில் பறந்து விரிந்திருக்கோம். இப்போ இதில் அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. இப்போ உலக அளவில் அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத்னு ஒரு தனி பிரிவும், ஷியாக்கள் என்ற இன்னொரு பிரிவும், அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவுன்னு இருக்கிறது. இப்போ நம்ம கண் கூட பார்த்து வர்றோம். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஜமாத்துல் உலமா என்ற ஒரு அமைப்பு, அது நாங்கள் தான் சுன்னத் ஜமாத்து, எங்களுடைய கோட்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலங்காலமாக செஞ்சு வந்து அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அற்புதங்களை சொல்லி அதன் மூலமாக இன்றைக்கி சமுதாயத்தை வச்சுருக்காங்கல்ல, அதில் நாங்கள் தான் அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத்து அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் வந்து யார் சுன்னத் ஜமாத் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு விளக்கம் தான். முதல்ல நாம் விளங்கிக்கணும், அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் வச்ச பேர் வந்து முஸ்லீம் சமுதாயம். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் ஃபி ஹாதா வ மின் கபுல். இந்த குரான்லையும் இதற்கு முன்பு நபிமார்கள் அனுப்பப்பட்ட முஸ்லீம்கள் எந்தெந்த மக்களுக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்களோ அது நபிமார்களை பின்பற்றிய மக்களுக்கும் அல்லாஹ் வச்ச பேர் வந்து முஸ்லீம்கள். நமக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன பேர்? முஸ்லீம்கள். எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் முஸ்லீம் என்ற பேரை தான் செஞ்சுருக்கிறான், வச்சிருக்கிறான். குரானை தான் அல்லாஹ் சொல்லி காட்டான், வலா தமூத்துன்ன இல்லா வான்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி என்ன செய்து விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம். நம்ம இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிற வழிகேட்டிலிருந்து அல்லது தவறான காரியங்கள் செய்யக்கூடியவங்களிலிருந்து நல்லவர்களை பிரித்து காட்டுவதற்கு சில அடையாளங்கள் என்ன செய்யப்படுது, இந்த உலகத்தில் தேவைப்படுது. அது நாம் மனிதர்கள் உண்டாக்கி கொள்ளக்கூடியது. இப்போ குறைஷிகள், அன்சாரிகள்லேயே அவுசு ஹஸ்ரஜு அப்படி ரெண்டு குலமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அல்லாஹ் வந்து எதுக்கு குரானில் இந்த பிரிவுகளை எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இன்னா ஹலக்குனாக்கும் தக்கரிவோ உன்சா, நாம் உங்களே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜால்னாக்கும் ஷுரூபோ கபாயில, உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கணும். இதற்காண்டி தாரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. ஆனால் அல்லாஹ்ட்ட சிறந்தவன் என்ன? அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் வந்து அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் இறையச்சமுடையவர் தான். அப்போ இந்த உலகத்தில் வந்து சிலரை பிரித்து காட்டுவதற்கு அடையாளங்கள் தேவைப்படுகிறது, அது வேறு எதுவும் கிடையாது. அதாவது ஒரு கூட்டம் ஒரு கொள்கையை சொல்கிறாங்க, அவன் கம்யூனிஸ்ட்டு, அவங்க வந்து இவங்க வந்து பிஜேபி, அந்த பேர் வைக்கும்போது பிஜேபினா இந்த கொள்கை இந்த செயல், கம்யூனிஸ்ட்னா இந்த கொள்கை இந்த செயல், திமுகனா இந்த கொள்கை, அதிமுகனா இந்த கொள்கை, அப்படி பேரை வச்சு தான் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் வந்து பிரித்து காட்ட முடியும். அவன் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வகையில் வந்து இந்த பேர்கள் நம்ம சூட்டிக்கலாமல் ஏற்படுத்திக்கலாம். நபிகள் நாயகம் காலத்தில் அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்னு இருந்தாலும் அவுசு ஒரு கோத்திரம் வச்சுருந்தாங்க, ஹஸ்ரஜ் வச்சுருந்தாங்க, பல்வேறு குலங்கள் இருந்துச்சு, குறைஷிகள் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு தலைவர் இருந்தாங்க, சையீதுகள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இது மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் செய்யாத வரைக்கும் மார்க்கத்துக்கு எதிரானது கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துக்கு பிறகு இஸ்லாமிய உம்மத்தில் வந்து சில பிரிவினைகள் உண்டாக்குது. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த அரசியல் பிரச்சனைகளை மையமாக வச்சு ஷியாக்கள் என்ற ஒரு குரூப் உண்டாகுது. அதில் வந்து ரொம்ப வரம்பு மீறிய ஷியாக்கள், சஹாபாக்களை எல்லாம் காஃபின்னு சொல்லக்கூடியவங்க, ரசூல்லா அலிக்கு வர வேண்டிய நுபுவத்தை வந்து ரசூல்லா என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப வரம்பு மீறி பேசக்கூடியவங்க, அலி ரலியல்லாஹு அவங்கள வந்து கடவுள் அந்தஸ்து கொண்டு செல்லக்கூடிய ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதில் நான் சாதாரண ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு விமர்சிக்காமல் ஒரு கீழ்நிலையில் உள்ள ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அலிக்கு சப்போர்ட்டாக மட்டும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதில் அலியெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் உண்டாகும்போது அவங்களை பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் உண்டாகுது. அதேமாதிரி பல்வேறு குரான் சுன்னா ரீதியாக பல்வேறு வழிகட்ட கொள்கைகள், நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் குரான் சுன்னாவை தான் பின்பற்றுறோம். கதிரியாக்கள் ஒரு குரூப் உண்டாகுது, ஹாரிஜியாக்கள் ஒன்று உண்டாகிறான், முஅத்தஸிலான்னு ஒவ்வொரு கொள்கையை கொண்டு உண்டாகும் போது அவங்களெல்லாம் விட்டு பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்போ தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஷியாக்கள், முஅத்தஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள், பல்வேறு பிரிவுகள் இருக்குது பாருங்கள், இதை விட்டு பிரித்து காட்டுவதற்காக நாங்கள் எல்லோருமே அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தி, நபி வழியை பின்பற்றக்கூடியவங்க, சஹாபாக்கள் எப்படி ஒரு ஆட்சியின் கீழ் இருந்தாங்களோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஜமாத்தாக இருக்கக்கூடியவங்க என்று இஸ்லாத்துக்கு எதிரிகளை விட்டு பிரித்து காட்டுவதற்காகத்தான் அந்த பேர் வந்துச்சு. என்னைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி உண்டாவாங்க, அதுக்கு பின்னால் அதிலே என்ன செஞ்சிடும், நிறைய வழிகள் என்ன செஞ்சிடும், உண்டாயிரும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு குர்ஆன் ஹதீஸில் உள்ள பேர் கிடையாது. அல்லாஹ் நமக்கு வச்ச பேர் என்ன பேர் தான், முஸ்லீம்கள் தான். அப்படி ஒரு பேர் வச்சுக்கலாமல் மார்க்க தப்பு கிடையாது. ஆனால் அந்த என்றைக்குமே ஒரு கொள்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்கை வச்சு தான் தீர்மானிக்கணும், பேரை வச்சு என்ன செஞ்சிட முடியாது, தீர்மானிக்க முடியாது. இப்போ நம்ம தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்கிறோம், தௌஹீதுங்கிற பேரில் எவ்வளவு இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய கொள்கை என்ன, குர்ஆன் சுன்னாக்கு எது ஒத்து இருக்குது. அல்லாஹ் வந்து பேரை வச்சு அல்லாஹ் நாளைக்கு முடிவு சொல்ல மாட்டானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எதை பேசிக்காக வச்சுருக்கிறோம் என்பதை வைத்தான் முடிவு செய்வான்.
அப்போ இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பிரிவு வந்து ஷியாக்களுக்கு எதிராக மற்ற வழிகாட்டுக்கு எதிராக உண்டாக்கப்பட்டுச்சு. அதில் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க, கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து சுன்னத் ஜமாத் என்பது ஷியாயிசம் கலந்து தான் உள்ளே இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷியாக்கள்கிட்ட இருந்தால் நமக்கு இந்த மௌலூது கலாச்சாரம் வந்துச்சு. மௌலூது கலாச்சாரம் இருக்குது பாருங்கள், இது யார்கிட்டருந்து வந்துச்சு, ஷியாக்கள்கிட்ட இருந்தால் என்ன செஞ்சது வந்துச்சு. இந்த ஷியாக்கள்கிட்ட தான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் எல்லாமே கடவுள் அப்படிங்கிற கொள்கை எங்கேருந்து வந்தது, ஷியாக்கள்கிட்டருந்து வந்துச்சு. தர்கா வழிபாடு இருக்குது பாருங்கள், இது யார்கிட்டருந்து வந்துச்சு, ஷியாக்கள்கிட்டருந்து வந்துச்சு. அப்போ ஷியாக்களுடைய பல கலாச்சாரங்கள் நம்ம சுன்னத் ஜமாத்துக்குள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுன்னத் ஜமாத்துக்கு மத்தியிலேயே தர்கா வழிபாடு, மௌலூது, மீலாது, அது மாதிரி இந்த அசனார் ஹுசைனார் நோன்பு இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறீங்க. ஷியாக்கள் இந்த பஞ்சா எடுக்கிறது, பஞ்சாவில் அந்த முஹர்ரம் மாதம் வந்துருச்சுல, பஞ்சா எடுக்கிறாங்க. அந்த ஷியாக்களுடைய கொள்கை என்ன, பஞ்சானா ஒரு விரல், லீ ஹம்சத்துன் உத்துஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, அந்த புர்தாவெலாம் ஷியாக்கள்கிட்டருந்து வந்தது. அதில் எழுதி வைக்கிறாங்க, லீ ஹம்சத்துன், எனக்கு 5 நபர்கள் இருக்கிறார்கள், உத்துஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, கடுமையான நரக சூட்டை கூட அந்த 5 பேரை வச்சு நான் என்ன செஞ்சிடுவேன், நான் ஒழிச்சிடுவேன். அது முஸ்தபா, ரசூலுல்லா, அது முர்த்தலா, அலி ரலியல்லாஹு அபுனாஹுமா, அவங்க 2 மகன்கள் ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா, வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு, அந்த 5 பேரை வச்சு நான் எதை கூட நான் எதிலேருந்து பாதுகாத்துக் கொள்வேன், நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்வேன். நரக நெருப்போடு காப்பாற்றுற அல்லாஹ் தான். குந்தும் அதா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் நரக குழியின் அருகில் இருந்தீர்கள், அன்கதக்கும் எனக்கு அல்லாஹ் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினா. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கேட்க, நபியே உன்னையும் உன்னோடு இருப்பதை அல்லாஹ் அழித்து விட்டால் ஃபமை யுஜீரு காஃபிரின் அதாபின் அலீம், காஃபிர்களை வந்து கொடும் வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியவன் யார். ரசூலுல்லாவுக்கு வேதனை வந்தால் கூட ரசூலா என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நபிகள் நாயகமே தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்கிறாங்க, யா மாஷரல் குறைஷிகளே இஷ்தரவல் அனுபூசிக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது. ஆனால் இவங்க புரிதால் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லா, ஃபாத்திமா, ஹசன் ஹுசைன் இவங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சிடுவோம், நரக நெருப்புல நம்மளை பாதுகாத்துக்கலாம். கொழுக்கட்டை சுடுவாங்க, கொழுக்கட்டையை பார்த்தீங்கன்னா 5 விரல் என்ன செய்யும், பதியும். இந்த முஹர்ரத்தில் என்ன செய்வாங்க, இது நிறைய முஸ்லீம் ஊர்கள் இருக்குது, கொழுக்கட்டை சுடுறது 5 விரல் பதியும். அந்த 5 விரல் என்னங்கிறீங்க, எங்கள் ஊர் நம்பிக்கை வந்து ரசூலுல்லா, அலி, ஹசன் ஹுசைன், ஃபாத்திமா, இவங்க தான் 5 பேர். நிறைய முஸ்லீம் வீடுகளில் போய் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. ஃபோட்டோ மாட்டி என்ன போட்டிருப்பாங்க, முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறீங்க, ஷியாக்களுடைய கலாச்சாரம் அப்படியே உள்ள என்ன செஞ்சிருச்சு, நுழைஞ்சிருச்சு. நம்ம மௌலூது கிதாபு சுபான மௌலூது இருக்குல்ல, சுபான மௌலூதில் வந்து நிறைய அந்த மௌலூது பைத்தும் இருக்கும். மௌலூது பைத்து என்ன செய்யும், இருக்கும். மௌலூது பைத்துக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் பைத்து ஜோடியாக ஓதுவாங்கள்ல, ஓதின பிறகு ஒரு அஜர்த்து மட்டும் என்ன செய்வார், எழுத்து நடையில் உள்ளதை படிப்பார். அமைதியாக நீங்கள் மௌலூது சபைக்கு போயிருக்கீங்கல்ல, மௌலூது சபையில் யா நபி சலாம் அலை எல்லாம் கோரஸாக என்ன செய்வாங்க, படிப்பாங்க. யா நபி பைத்து முடித்த பிறகு அடுத்த பைத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடையில வந்து என்ன செய்யும், வரிகள் இருக்கும். பைத்து பாட்டு இருக்காது, வரிகள் இருக்கும். நீங்கள் மௌலூது கிதாப் எடுத்து பார்த்தா தெரியும். அதை ஒரு அஜர்த்து மட்டும் என்ன செய்வார், வேகமாக மனசுக்குள்ளே என்ன செய்வார், மெதுவான குரலில் படித்து திரும்ப அந்த பைத்து வரும்போது எல்லாம் என்ன செய்வாங்க, கோரஸாக என்ன செய்வாங்க, படிப்பாங்க. இந்த மௌலூது கிதாப்பில் இந்த வரிகள் இருக்குல்ல, ஒரு பைத்துக்கு இன்னொரு பைத்துக்கு இடையில் அரபியில் எழுதப்பட்டது, இதில் உள்ள அநேக கருத்துக்கள் ஷியா கிதாபில் உள்ளது. எந்த ஹதீஸுன்னு போட்டிருப்பாங்க. ஹதீஸ்னா புகாரி, முஸ்லீம், திரும்பி நசை, இப்னு மாஜா இப்படி நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா, இதில் உள்ள ஹதீஸ் கிடையாது. நிறைய விஷயங்கள் எங்கே உள்ள விஷயங்கள், ஷியாக்கள் புக்கில் உள்ள விஷயங்கள். அல்லங்க என்ன செய்யுது, ரசூல்லா வந்து ரசூல்லா பற்றி நிறைய விஷயங்கள், ஒளியாக இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி ஷியாக்கள் புக்கில் உள்ளது எதில் இருக்கும், இந்த மௌலூது கிதாப்பில் இருக்கும். அப்போ தெளிவாக நமக்கு தெரியுது இந்த மௌலூதுங்கிறது எங்கேருந்து வந்துச்சு, ஷியாக்கள்கிட்ட இருந்து வந்தது என்பது இதுவே என்னது ஆதாரமான செய்தி இருக்குது. புர்தா வந்து ஷியாக்கள்கிட்ட வந்ததுங்கிறது புர்தா வரிகளே என்ன செய்யுது, சான்றாக இருக்குது. முஸ்லீம்கள்ட்ட உள்ள பல கலாச்சாரங்களை பார்க்கும்போது ஷியாக்களுடைய தாக்கம் கடுமையாக இந்த சுன்னத் ஜமாத் இருக்குது அப்படின்னு விளங்கி. அதனால் வந்து இந்த நம்ம இங்கே உள்ள ஜமாத்துல் உலமா அஹ்லு சுன்னத் ஜமாத் என்பது வந்து ஷியாக்களுடைய கலாச்சாரம் நிறைய உள்ள கலந்து இருக்குது. ஆனால் இவங்க வரம்பு மீறிய ஷியாக்களுடைய கொள்கை வரல. சஹாபாக்களை காஃபிர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி கலாச்சாரம் என்ன செய்யலை, இவங்கள்ட்ட வரவில்லை. அதனால் இந்த ஜமாத்துல் உலமா அஹ்லு சுன்னத் இவங்க உண்மையிலே ஷியா கொள்கையை எதிர்க்கக்கூடிய சுன்னத் ஜமாத் சொல்லதா இருந்தால் இவங்க மௌலூதை ஆதரிக்கக்கூடாது. இவங்க உண்மையிலே இவங்க சுன்னத், நாங்கள் தான் சுன்னத் ஜமாத்து சொன்னோம்னா மௌலூதை ஆதரிக்கக்கூடாது, தர்கா வழிபாட்டை ஆதரிக்கக்கூடாது, இந்த பஞ்சாபை ஆதரிக்கக்கூடாது. இது வலிமையாக எதிர்க்கணும். ஷிர்க்கும் கூட ஷியா கலாச்சாரம் கடுமையாக எதிர்க்கணும். எங்கே எதிர்க்கிறாங்க, அப்போ அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேருக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்,
அப்போ சம்பந்தம் என்ன செய்யாது, கிடையாது. அப்போ ஒரு கொள்கை வந்து அவர்கள் எதை பிரச்சாரம் செய்கிறார்கள், எதை பின்பற்றுகிறார், குர்ஆன் சுன்னாவை வந்து அடிப்படையாக கொள்வது கிடையாது. எத்தனையோ சட்டங்களில் மசாயில்களில் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள். நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்லி ஜமாஅத்துல் உலமா தலைவர் பேசுகிறாரு. நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் இல்லை என்கிறார்கள். குர்ஆன் தானே இப்போ சொல்லுது, குல்லா யாலும் மன்ஃபி சமாவாத்தி வல்லர்தி கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் சில விஷயங்களை சொன்னாங்கன்னா மறைவான ஞானத்தை வச்சு அறிஞ்சாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தெரியும். அல்லாஹ் இப்போ தஜ்ஜால் வரப்போறோம் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, நமக்கு தெரியுது. மறைவான ஞானம் என்ன அர்த்தம், நம்முடைய அறிவால் யாருடைய உதவி இல்லாமல் கண்டுபிடிக்கிறது மறைவானதை. ரசூலுல்லாஹ் அப்படி எங்கே ஞானம் கடுகளவு ஞானம் இருந்துச்சா? நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? அதாவது அவங்க ஃபீனா நபியும் யாழமும் மாஃபி கதீன், எங்களுடைய நபி இருக்கின்றார், நாளை நடப்பதை எல்லாம் அறிவான் சொல்லும்போது நபிகள் என்ன சொன்னாங்க, அதாவது நபிகள் என்ன சொன்னாங்க, லா யாழமும் மாஃபி கதீன் இல்லல்லா லா தக்கூலி ஹாக்கதா, இப்படி சொல்லாதீங்க, நாளை நடப்பதை அல்லாஹ் தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு சுன்னத் ஜமாத் என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் மறைவான ஞானம் இருக்குன்னு மக்களுக்குலாம் குஃப்ர்ல தள்ளுறாங்க. மௌலூது ஓதுங்கன்னு சொல்லி குஃப்ர்ல தள்ளுறாங்க. சலாத்து நாரியான்னு சொல்லி நபிகள் நாயகத்தின் மூலமாகத்தான் மழை பொழிகிறது, அவங்களால தான் துன்பங்கள் நிகழ்கிறது, எல்லா ஷிர்கையும் சலாத்து நாரியாங்கிற பேரில் சொல்கிறாங்க. பல பிதஅத்தான காரியங்களை அரங்கேற்றாங்க. நபி வழிக்கு எதிராக வரதட்சணையை ஆதரிக்கிறாங்க. தாயத்து கலாச்சாரத்தை என்ன செய்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. முபாரக்கான வேலைங்கிற பேரில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. எத்தனை எத்தனை அனாச்சாரங்கள் சுன்னத் ஜமாத்துங்கிற பேரில் நடக்குது. ஜமாத்துல் உலமா அதை ஆதரிக்கிறாங்களா இல்லையா? அப்போ இவங்க எப்படி சுன்னத் ஜமாத்துன்னு சொல்ல முடியும்? சுன்னத் ஜமாத்துங்கிற பெயர் எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த அடிப்படை உங்கள்ட்ட என்ன செய்யலை, இல்லை. பேர் இருக்குது, பேரை வச்சு என்ன புண்ணியம், பேரை வச்சு ஒரு புண்ணியம் என்ன செய்ய கிடையாது. அதனால் சுன்னத் ஜமாத் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு இருக்குது. இருந்தாலும் சுன்னத் ஜமாத்துங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யக்கூடியவர்கள் அறியப்பட்டிருக்க காரணத்தினால் அந்த பேர் நம்ம என்ன செய்யலை, நம்ம வந்து உரிமை கொண்டாடுவது கிடையாது. ஆனால் உண்மையான சுன்னத்தும் உண்மையான ஜமாத்தும் யாரெல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்கிறாங்களோ அவங்க தான் சுன்னத்துக்கு உரிய ஜமாத் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் ஷியாக்களுக்கு எதிராக வந்த பேர் தான் சுன்ன அஹ்லு சுன்னல் ஜமாத்துங்கிறது. ஹதீஸில் உள்ள பேர் கிடையாது. ஹதீஸில் அல்லாஹ் நமக்கு வச்ச பேர் வந்து ஹதீஸ்லேயும் குர்ஆன் நமக்கு சொல்லப்பட்டது முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் என்ற பேர் தான் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், சூட்டி இருக்கின்றான். நாம் சில விஷயங்களை பிரித்து காட்டுவதற்காக குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமில்லாமல் சில பெயர்களை நாம் சூட்டிக் கொள்கிறோமே தவிர இவ்வாறு சூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் என்ன செய்யாது, கிடையாது. உலக நன்மைக்காக நாம் என்ன செய்யறது, தௌஹீத் ஜமாத்து சுன்னத் ஜமாத்து நம்ம பெயரை சூட்டிக் கொள்கிறோம். அல்லாஹ் பெயரை வைத்து முடிவு செய்ய மாட்டான், செயலை வைத்து அல்லாஹ் முடிவு செய்வான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்களுடைய தோற்றங்களையோ செல்வங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் அல்லாஹ் என்ன செய்வான், பார்ப்பான். நம்முடைய செயல்களில் நம்ம குர்ஆன் சுன்னா கட்டுப்படக்கூடிய மக்களை நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும்.